நாச்சியார் திருமொழியில் தையொரு திங்கள் பதிகத்தில் 9வது பாசுரம் பார்க்கலாம். தொழுது முப்போதும் உன்னடி வணங்கி தூமலர் தூய் தொழுது ஏத்துகின்றேன். பழுதின்றி பார்க்கடல் வண்ணனிக்கே பணி செய்து வாழப் பெறாவிடில் நான் அழுது அழுது அலமந்து அம்மா வழங்க ஆற்றவும் அது உனக்கு உரைக்கும் கண்டாய். உழுவதோர் இருத்தினை நுகம் கொடுப்பாய்ந்து ஊட்டமின்றி துறந்தால் ஒக்குமே. அர்த்தம் பார்க்கலாம். ஆண்டாள் சொல்கிறா, மன்மதா, நான் 3 வேளையும் காலம்பரை மத்தியானம் சாயந்தரம் 3 வேளையும் ஒன்றையே தொழுதுன்னு இருக்கேன். எப்படி மனம் மெய் வாக்குங்கிற மாதிரி தூமலர் தூவி நான் உன்னை வணங்கி எப்போ பார்த்தாலும் ஒன்றையே நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நீ எனக்கு போய் உதவி செய்யணுங்கிறதுக்காக என்ன பண்ணணும், அந்த பூமியை சுற்றி கடல் வண்ணன் இருக்காரு, கடல் போல் அந்த நிறமுடைய கண்ணன்கிட்ட அவருக்கு நான் எப்போவுமே பணிவிடை செய்யணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கணும். அதுக்கு நீ போய் தூத்து சொல்லணும். அப்படி நீ செய்யலைன்னா நான் என்ன பண்ணுவேன், அழுது அழுது அம்மா அம்மான்னு கதறுவேன். அது உனக்கு பெரிய இழுக்காயிடும், அது உனக்கு கேவலமாக போயிடும். ஏன்னா நான் எவ்வளோ நோன்பு நூற்றிருக்கேன், உன்னை எவ்வளோ வேண்டின்னு இருக்கேன். இப்போவும் நீ செய்யலைன்னா அது உனக்கு இழுக்கு தான். ஆனால் அது எதுக்கு சமமாகும் தெரியுமா, அந்த காளமாடு உழறாளே உழவர்கள், அவள் அந்த நுகத்தடியை கொண்டு அதை அடித்து சாப்பாடு கொடுக்காம துரத்தி விட்டால் எவ்வளோ பாவம் வரும், அந்த வலி உனக்கு கிடைக்கும். அதனால நீ எனக்கு தூது போய் செய் அப்படிங்கிறான்.